அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை அப்படின்னும் போது இப்போ நம்ம எந்த பாமகன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு எந்த பாமகன்னு அவங்களே சொல்றது இல்லை. ரெண்டு தலைவர்களும் நாங்கள் தான் பாமகன்னு சொல்கிறாங்க. அதனால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி டாக்டர் அன்புமணி அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ரெண்டு பேரில் யாரை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கலாம். அவருக்கு என்ன ஆளுமையில் என்ன பார்க்குறீங்க? என்ன முதன்னு அந்த இது பற்றி பேசுனது அவர் தான். ஐயோ பேர் மறந்துச்சு. இடஒதுக்கீடு சாதி இடஒதுக்கீடு பற்றி பேசுனது. எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும். எண்ணி எல்லா சாதிகளும் எண்ணி அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அது ஏற்ற மாதிரி சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதன்னு இந்த தமிழ்நாட்டில் பேசுனது அவர் தான். ஓகே, வேறு டாக்டர் ராமதாஸ் ஐயா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த 3 சிலைகளை வைத்து இந்த ஒரு 3 அரசியலை ஏற்படுத்தினவர். அந்த தொடக்க காலகட்டத்தில் அதை செஞ்ச ஒரு பண்பு அவருக்கு இருக்குது. தொடக்க தமிழ்நாடு முழுவதும் நிறைய அம்பேத்கர் சிலையை நிறுவனத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு பங்கு அதிகமாக இருக்குது. ஆமாம், அந்த தகவல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது தான் ஒரு நிகழ்ச்சியிலே தெரிஞ்சுது அவருடைய பங்களிப்பு. அந்த பகுதிகளில் நிறைய அதை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கலைஞராக இருந்தாலும் முதன்னு நாடாளுமன்றத்தில் பேசுனது ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன். அதே மாதிரி திருமாவர்களும் ராமதாஸ் ஐயாவும் எப்படி ஒரு காலத்தில் சேர்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி இப்போயும் சேர்ந்துருந்தா தமிழ்நாட்டு அரசியலில் புது விதமான மாற்றங்கள் வரும் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை அவர் இன்னும் செய்யலாம். ஓகே, பாமக 2 இருக்குது. அதை எப்படியாவது சரி செஞ்சு அதை ஒன்றாக்குறதுக்கான முயற்சியை அவர் செய்யலாம். இல்லை, அவர் சொல்லியிருந்தாரு சமமான இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துக்கே அடித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான், அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி சமமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறை வச்சிருந்தார்ல, அது எப்படி ஏற்றுக்க முடியக்கூடிய அதில் ஒரு முரண் இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, பழைய சித்தாந்தங்களும் இந்த சாதி முறைகளை வச்சுமே அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. மேபி இந்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக அவங்க கட்சி சாதி ரீதியாகவே கொண்டு போயிட்டாங்களோ. அவர் ஒரு காலத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற போது தான் திருமாவளவன்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ அது குறிப்பிட்ட சாதிக்குள்ளே போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, சாதி நம்பி அவங்க ஓட்டு வாங்குறாங்க, சாதி நம்பி அந்த கட்சி நடத்துகிறாங்க. அவருமே வாரிசு அரசியல் தான் பின்பற்றாரு. அவர் குடும்பத்திலே இது பண்ணிக்கிறாங்க. ஏதாவது மகனே இல்லைன்ட்டாரே கட்சியில், அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டாரே. ஆனால் மகன் அவர் பொண்ணையும் நிப்பாட்டுறாரு, ஒய்ஃபையும் நிப்பாட்டுறாங்க, குடும்பமே ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கேயும் ஒரு வாரிசு அரசியலை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அது மாற்றினா தான் செட் ஆகுன்றீங்க. ஓகே, இதுலேயே இந்த கட்சியிலே அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர்கிட்ட இருந்த ஆளுமை ஏதாவது உங்களுக்கு? அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் பிஜேபி கூட கூட்டணி போயிட்டு இருக்காருல்ல, அது கொஞ்சம் விலகி வரணும் அப்படிங்கிறீங்க. இன்னும் இப்போ கூட்டணி உடச்சிட்டு வரணுன்றீங்க நீங்கள். கொஞ்சம் தெரியாமல் வார்த்தையை விட்டுறாரு, மேடை பேச்சில் நேரங்களில் வார்த்தையில் விட்டுறாரு. இல்லை, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க ஏன்னா அவர் மருத்துவம் படிச்சிருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, சுகாதாரத்துறையில் நிறைய விஷயங்கள்லாம். இன்னைக்கு இதில் சினிமா தேட்டரில் புகைப்பிடித்தல், புற்றுநோய் இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணது அவருடைய காலகட்டத்தில் தான். அதெல்லாம் அவங்க அப்பாவை பின்தொடர்ந்தவங்க இப்போ அவரையும் பின்தொடர்றாங்க. இப்போ அவரை பின்தொடர்றவங்க காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள இன்னும் நல்வழிப்படுத்தி எஜுகேட் பண்ணணும்னு இது பண்ணுறோம். தன்னோட சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த இளைஞர்களை ஏன் எஜுகேட் பண்ணாமல் இப்போ இருக்கிற கரண்ட் பாலிட்டிக்ஸுக்கு அவங்கள வரவிடாமல் பேக்வர்டாகவே வச்சுருக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் அன்புமணி பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. இளைஞர்கள் நிறைய ஒரு உசுப்பேற்றி விடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சொந்த கட்சிக்கு பிளவு ஏற்படுத்திட்டு இருக்காரு அவர். அவங்க கட்சியில் இருக்கிற சாதிய சிந்தனைகளை கொண்ட தொண்டர்களையும் இளைஞர்களையும் எல்லாமே சமம் அப்படிங்கிறத சாதிய அமைப்பு, அதுக்கு அவர் முதல்ல அந்த பார்வைக்கு வரணும். ஓகே,